வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 5 ஒளியியல் தீர்க்கப்பட்ட கணக்கீடுகள்ல 3வது கணக்கு பார்க்க போறோம். ஒரு ஒளி மூலமானது 50 மீட்டர் வினாடி திசைவேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை நோக்கி நகர்கிறது. கேட்குனரால் உணரப்படும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணானது 1000 ஹெர்ட்ஸ் ஆகும். அந்த ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை விட்டு விலகிச் செல்லும் போது உணரப்படும் தோற்ற அதிர்வெண் என்ன? ஒளி மூலத்தின் திசைவேகம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடுவோம். ஒளி மூலத்தின் திசைவேகம், அதாவது கேட்குனரை நோக்கி வரும்போது ஒளி மூலத்தின் திசைவேகம் vs அப்படிங்கிறது 50 மீட்டர் பெர் வினாடின்னு எழுதிட்டோம். சரியா? தோற்ற அதிர்வெண் n டேஸ்ங்கிறது எவ்வளவு? 1000 ஹெர்ட்ஸ். அதாவது கேட்குனரால் உணரப்படும் தோற்ற அதிர்வெண் 1000 ஹெர்ட்ஸ். ஒளியின் திசைவேகம், சரியா? நம்ம ஒளியின் திசைவேகம் எப்போதுமே கான்ஸ்டன்ட் தான், அதாவது 330 மீட்டர் பெர் வினாடி. சரியா? இப்ப என்ன தெரியணும்னா, தோற்ற அதிர்வெண்ணுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, n டேஸ் ஈக்குவல் டு v பை v மைனஸ் vs இன்டு n. இது ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி வரும்போது உள்ள ஃபார்முலா. சரியா? ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி வரும்போது உள்ள ஃபார்முலா. இப்போ என்னென்ன தெரியும்? n டேஸ்ங்கிறது நமக்கு தெரியும். n டேஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். சரியா? எவ்வளவு n டேஸ்ங்கிறது? 1000. அதை எழுதிக்கோங்க. சரியா? இப்போ விங்கிறதும் தெரியும். விங்கிறது என்ன? விங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, 50. விங்கிறது வி டேஸ் தான் 50, விங்கிறது 330. அதையும் நீங்க எழுதிருங்க 330ன்னு. வி மைனஸ் விஎஸ்ன்னு எழுதியிருக்காங்க ஃபார்முலால, இன்டு என்னன்னு எழுதுங்க. ஆனால் வி அப்படிங்கிறது 330, வி மைனஸ் விஎஸ்ங்கிறது சோர்ஸ், அதாவது திசைவேகத்தின் ஒளி மூலத்தின் வேகம். சரியா? அது எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ் இன்டு எண்ணு. என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதைத்தான் இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ 1000 அப்படியே எழுதிக்கோங்க. இதுல இருந்து இதை கழிங்க, அதாவது 330ல இருந்து 50 கழிச்சா 280. சரியா? இப்போ 330 அப்படியே எழுதிக்கோங்க இன்டு எண்ணு. சரியா? இப்போ எண்ணு இந்த சைடு வச்சுக்கிட்டு நம்ம இதை இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா இது தலைகிழியா மாறும். அப்பனா 1000 அப்படியே எழுதிக்கோங்க. இதோட தலைகிழி என்னது? 280 பை 330. சரியா? இப்போ என்னங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதை எழுதிடலாமா? என்னங்கிறது என்னன்னு எழுதுவோம். 1000 இன்ட்டு 280 பை என்னது? 330. சரியா? இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 28 1000ஆல பெருக்கினா என்ன ஆகும்? 28000. அதை அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? 33 அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் என்னது? எண்ணு. சரியா? அடுத்து ஒளிமூலம்ங்கிறது, அதாவது ஒளிமூலம்ங்கிறது இது எதுனா ஒளிமூலம்ங்கிறது கேட்குனரை நோக்கி வரும்போது இந்த ஃபார்முலா நம்ம எழுதுதோம். சரியா? விட்டு விலகி செல்லும் போது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்க. ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்லும் போது தோற்ற அதிர்வெண்ணுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, v பை v பிளஸ் vs இன்டு n. சரியா? இப்போ v அப்படிங்கிறது நமக்கு 330 அப்படி எழுதிக்கோங்க. vsங்கிறது 50. சரியா? vsங்கிறது 50 இன்டு n. இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 28000. சரியா? பை என்னது? 330க்கு 33 இருந்துச்சு, சைடில் என்ன நம்பர் இருந்துச்சு? என்னங்கிறது 28000 பை 33 தான். 28000 பை 33ன்னு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும்? 330 பை, அதாவது இது ரெண்டையும் கூட்டுனா என்ன கிடைக்கும்? 330 பிளஸ் 50 380. சரியா? இன்டு 28000 பை என்னது? 33 பை 33. சரியா? இப்போ என்ன செய்யலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 33 33, 10 33 330. சரியா? இப்போ 10ஆல் இதை நம்ம பெருக்கலாமா? 10ஆல் பெருக்கினா ஒரு ஜீரோ அதிகமாகும். 28000ங்கிறது
2,80,000 மாறும். சரியா? இப்போ 28,000 எழுதியிருக்கோம். ஒரு ஜீரோவை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, 10ஆல் பெருக்கல எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சரியா? இங்கே என்ன இருக்குது, 380 இருக்குது. சரியா? இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு சைவரை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 38 இதால் வகுக்கணும். சரியா? ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 28,000 பை என்னது 38. சரியா? இப்போ நம்ம 2ஆல் வகுக்கலாம். 14 2 28, 19 2 28. அப்போனா என்ன எழுதணும், 14,000. சரியா? 14,000 பை 19 இதை வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும், எண்ணு கிடைக்கும். சரியா? என் டேஸ். இப்போ இதை வகுக்கிறதுக்கு பாருங்க, 14,000 போட்டுக்கோங்க. அடுத்து என்னது 19 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 7 19 என்ன வரும், 133. சரியா? 140 மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? 140 எடுத்துட்டா என்னது 137 19 133. 140லேருந்து 133 கழிச்சா 7. சைவர் இறக்கலாமா, அந்த சைவர் இறக்குங்க. 70,000. இப்போ 3 19 57. 3 19 57. ஏன்டா 4 எடுக்க முடியாது, 4 எடுத்தால் 70க்கு மேலே போகும். அதனால 3 19 57. 57லேருந்து 70, 70லேருந்து 57 கழிச்சா 13. சரியா? ஒரு ஜீரோவை இறக்கிக்கோங்க. சரியா? அடுத்து 6 19 என்ன வரும், 114 வரும். 6 19 114. இதுலேருந்து இதை கழிச்சா என்ன கிடைக்கும், 130லேருந்து 114 கழிச்சா 16 கிடைக்கும். சரியா? இந்த 16ஓட ஒரு ஜீரோ சேருங்க, இங்கே புள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ 8 19 152. சரியா? இதுலேருந்து இதை கழிச்சா 160லேருந்து 152 கழிச்சா 8 கிடைக்கும். சரியா? இப்போ வகுக்க முடியாது, ஜீரோ சேர்ப்போம். ஏற்கனவே இங்கே நம்பர் இருக்குது, அதனால் என்னது ஜீரோ சேர்த்துட்டோம். இப்போ என்ன செய்யலாம், 4 19 எவ்வளவு, 4 19 76 வரும். சரியா? இதோட முடிச்சிடலாம். 2 ஸ்தானம் கழிச்சு வந்துச்சுல. இப்போ என் டேஸுங்கிறது என்னன்னா, என் டேஸுங்கிறது 736.84. சரியா? தோற்ற அதிர்வெண், அதாவது ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்லும் போது தோற்ற அதிர்வெண் என்ன வருது, 736.84. சரியா?